அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு நாம சோதனைக்குள்ளாக்கப்படுறோம், அல்லது ஏதாச்சும் கஷ்டம் நம்ம அடையுது, நாம சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா துவண்டு போயிடுறோம். ஆனா ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அல்லாஹ் நம்ம கிட்ட ஏற்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, அதோடு அவன் கதையை முடிப்பதற்கு அல்ல, அதுல இருந்து அவன் மேல வரணும், அவன் சிறப்பா வாழணும், நல்லபடியா வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா சோதனைகளை கொடுக்கறான். அதனாலதான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் போது இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்திற்கு பின்னால், துன்பத்திற்கு பின்னால் உங்களுக்கு இன்பம் இருக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமக்களே, அந்த கஷ்டங்களை நான் சகித்துக் கொள்கிற போது அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி ஏராளம். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மூமினுடைய, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய காலில் ஒரு முள் தைக்குது, ஒரு முள் குத்துது இல்ல அப்படின்னு சொன்னா, அதை விட அற்பமான ஒரு வஸ்து அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொன்னால், முள்ளோ அல்லது அதை விட அற்பமான ஒரு வஸ்து அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு கிஃப்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறான். ஒண்ணு, அந்த வேதனையின் மூலமாக, அந்த கஷ்டத்தின் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஒரு அந்தஸ்தை கூட்டுறான். இல்ல அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னாங்க எம்பெருமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அதனால பெருமக்களே, ஒரு கஷ்டம் வருகிற போது, ஒரு கவலை வருகிற போது, ஒரு துன்பம் நம்மை அடைகிற போது துவண்டு விடாமல் அல்லாஹ் தருகிற வெகுமதிகளை எண்ணி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அதிலிருந்து மீண்டு வருவோம். அல்லாஹ் கிருபை செய்வானா.